வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யோசுவா 13, 14 அதிகாரங்களில் யோசுவா எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானின் தேச நிலத்தை பங்கிட்டு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், மோசே ஏற்கனவே இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்து விட்டார். பாருங்கள், மோசே ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்தெந்த நிலங்கள் எந்தெந்த கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானித்து சொல்லிவிட்டார். இப்பொழுது 14 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது போல, கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்தரித்து கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய எலியாசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு நிலத்தை பங்கிட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். 13 அதிகாரத்தின் முக்கியமான குறிப்பு என்னவென்றால், மோசே ஏற்கனவே இடங்கள் எல்லாவற்றையும் சரியாக பங்கிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடுத்து விட்டார் என்பதுதான். ஆகவே கோத்திரங்களுக்குள்ளே இப்பொழுது எந்த சண்டையும் இல்லை, எந்த தெளிவில்லாத சூழ்நிலையும் இல்லை. மோசே ஏற்கனவே எல்லாவற்றையும் கட்டளையிட்டு சொல்லிவிட்டார். 13 அதிகாரம் 8 வசனத்தை உதாரணமாக நாம் பார்க்கும்போது, மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது. அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். 15 வசனத்தில், மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரமாய் கொடுத்தான். 24 வசனத்தில், காத் புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில், 29 வசனத்தில், மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாக கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். 32 வசனத்தில், மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாபின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே. 33 வசனத்தில், லேவி கோத்திரத்துக்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம் என்று பார்க்கின்றோம். 14 அதிகாரம் 3 வசனத்திலும் மற்ற 2.5 கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரமாக கொடுத்திருந்தான். லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த அதிகாரங்களில் குறிப்பிட்ட விதமாக மோசே இப்படி செய்தார் என்று சொல்லப்படுகின்றது. பாருங்கள், மோசே மரித்து அவர் கடந்து போய்விட்டார். ஆனாலும் இஸ்ரவேலில் எல்லாரும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு அதிகாரியாக இன்னும் இருக்கின்றார். மோசே ஏற்கனவே தீர்மானத்தை சொல்லிவிட்டபடியினாலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் நிலத்திற்காகவோ சுதந்திரத்திற்காகவோ அவர்களுக்குள் சண்டை போட்டுக்கொள்ளவில்லை. நண்பர்களே, மோசே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றார். அவர் மரித்தும் இன்னும் பேசிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய மரணத்துக்கு பின்பாகவும் அவர் கனப்படுத்தப்படுகின்றதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு உண்மையுள்ள கீழ்ப்படிதலான வாழ்க்கையை வாழ்ந்தபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னமும் அவரை கனம் பண்ணுகின்றதை நாம் இங்கு பார்க்கின்றோம். கர்த்தருக்கு உண்மையாய் வாழுகின்ற வாழ்க்கை நிச்சயம் அநேகருடைய கனத்தையும் மரியாதையையும் பெற்றுக்கொள்ளும் என்பதில் சந்தேகமில்லை. 14 அதிகாரத்தில் காலேப் யோசுவாவிடத்தில் வந்து அவரும் கர்த்தருக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொல்லுகின்றார். ஆகவே அந்த உண்மையின் அடிப்படையில் மோசே அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் விசேஷமான ஒரு நிலத்தை கானானில் ஏற்கனவே பங்கிட்டு கொடுத்ததாக வலியுறுத்தி காண்பிக்கின்றார். 14 அதிகாரம் 8
9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார் என்று காலேப் இங்கே யோசுவாவோடு சொல்லுகின்றார். ஆகவே 10ஆம் வசனத்தில் காலேப் சொல்லுகின்றார், கர்த்தர் என்னை 85 வருடங்கள் உயிரோடு காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே 12ஆம் வசனத்தில் காலேப் யோசுவாவிடத்தில் இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்கின்றார். பாருங்கள், 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கேனாசியனான எப்னேயின் குமாரனாகிய காலேப் என்று காலேவை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கேனாசிய கோத்திரத்தார் எங்கிருந்து வந்தார்கள் என்று குறிப்பிட்ட விதமாய் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக இந்த கேனாசியர் இஸ்ரவேலர் அல்ல என்பதை மாத்திரம் உறுதியாக சொல்ல முடியும். அப்படியென்றால் காலேப் வந்த கோத்திரம் இஸ்ரவேலர் அல்ல, காலேபும் முழுமையான இஸ்ரவேலன் அல்ல. பிற்காலங்களில் அவனுடைய குடும்பத்தார் ஏதோ ஒரு தருணத்தில் இஸ்ரவேலரோடு சேர்ந்து கொண்டார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேலனே அல்லாத ஒரு நிலைமையில் இந்த காலேப் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தபடினாலே கர்த்தர் வாக்கு பண்ணின கானான் தேசத்தில் விசேஷமான இடத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். 14ஆம் வசனத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்வது ஒருவருடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கடைசியாக யோசுவாவும் இஸ்ரவேலர் மத்தியிலே கர்த்தரை உண்மையாய் பின்பற்றின மனிதன் என்று நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கின்றோம். ஆகவேதான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய், சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் யோசுவாவினிடத்தில் சொல்லி 6ஆம் வசனத்தில், நான் உனக்கு கட்டளிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் என்று ஆண்டவர் யோசுவாவை கட்டளையிடுகின்றார். அதாவது யோசுவா உண்மையுள்ள ஆண்டவருக்கு ஊழியனாக இருந்தபடியினாலே அவன் மரிக்கும் முன்பதாக இந்த முக்கியமான வேலையை முடித்துவிட்டு அவன் போக வேண்டும் என்று ஆண்டவர் யோசுவாவிடத்தில் இந்த மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கின்றார். நண்பர்களே, கர்த்தருக்கு உத்தமமாய் வாழ்வது மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையாய் இருக்கின்றது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியல் கொடுக்கப்படுகின்றது. கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமமாய் கீழ்ப்படிந்து நடந்தவர்களுடைய பெயர்களை 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அது முடிந்த பிறகு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நண்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த குறுகலான பாதையில் கிறிஸ்துவை பின்பற்றி பயணித்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு முன்பாக கடந்து சென்றவர்கள் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேகம் போன்ற திரளான சாட்சிகளாய் அவர்கள் நிற்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உத்தமமான வாழ்க்கையை நமக்கு விட்டுவிட்டு போயிருக்கின்றார்கள். இப்பொழுது நம்மை பின்பற்றுகிறவர்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதிலும் கர்த்தரை விசுவாசிப்பதிலும் நம்மிடத்தில் ஒரு உதாரணத்தை காண்பார்களாக. நம்மை பின்பற்றுகிற யாவரும் கர்த்தருக்கு நம் உத்தமமாய் இருந்ததை நினைத்து பார்ப்பார்களாக. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.